வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. ராயன் படத்திற்கு முதல் நாளில் இருந்தே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. தனுஷின் 50வது படமான ராயனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க AR ரஹ்மான் இசையமைத்து இருந்தார். இப்படத்தை இயக்கி நடித்திருந்தார் நடிகர் தனுஷ். மேலும் துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். மேலும் SJ சூர்யா வில்லனாக நடித்திருந்தார். உலகளவில் வசூலில் மாஸ் காட்டி வந்த ராயன் படம் 7 நாட்களில் ரூபாய் 102 கோடிக்கு மேல் வசூல் செய்திருந்தது. இதன் மூலம் வேகமாக 100 கோடி வசூல் செய்த தனுஷின் திரைப்படம் என்ற சாதனையையும் ராயன் படைத்துள்ளது. இந்த நிலையில் இதுவரை ராயன் திரைப்படம் உலகளவில் ரூபாய் 130 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இனி வரும் நாட்களில் ராயன் படத்தின் வசூல் எந்த அளவிற்கு பாக்ஸ் ஆபீஸில் உச்சத்தை தொடப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவேசம் மலையாள மொழியில் வெளியாகி இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். இப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பஹத் ஃபாசில் அட்டகாசமான நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. கடந்த மாதம் 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் அமோக வரவேற்பை பெற்று தந்தது. அத்துடன் பாக்ஸ் ஆபீஸில் இப்படம் ரூபாய் 100 கோடி வசூலை கடந்து சக்கை போடு போட்டது. அதைத் தொடர்ந்து இப்படத்தின் 2ஆம் பாகம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் பாலகிருஷ்ணா ஆவேசம் படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து விட்டேன். அதற்கு பின் சினிமாவில் நடிக்காமல் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. மீண்டும் சினிமாவில் நடிப்பீர்களா என பலரும் கேட்கின்றனர். எனக்கு பிடித்தமான கதாபாத்திரம் கிடைத்தால் மீண்டும் நடிப்பேன் என ரம்பா கூறியுள்ளார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.